ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து 4 கட் ஹீரோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 4 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் எடுத்து விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்க போது இந்த எபிசோடு முடிஞ்சவளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 3 எபிசோடு பார்க்காதுங்க பிளேலிஸ்ட்டை போய் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டாங்க. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. சரிங்க, சமயத்தோட கதை கொடுப்போமா. இப்போ ஒரு சிறைச்சாலை காமிக்க இது கிண்டத்துக்கு அடியில் இருக்கிற சிறைச்சாலை தான். இந்த இடத்துல தான் அந்த டீமன் லார்ட் ஆர்மியை சேர்ந்த பிக் 4ல இருக்கிற ஒருத்தனான ராக்ன்றப்பா இந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கான். அப்போ ஊடிஸ் போட்ட ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரும்போது சிப்பாய்கள் எல்லாமே அவனை தடுக்கலாம் ட்ரை பண்ண, ஆனா அந்த சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ணிடுவான் அவன் அசால்ட்டான். அடேங்கப்பா, ரொம்ப காலங்கள் கழிச்சு பாக்குறோம் ராக், நீ டீமன் லார்ட் ஆர்மியில அந்த பிக் 4ல இருக்கிற லீடர்ஸ்ல நீயும் ஒருத்தனாச்சு. ஆனா அப்படியாப்பட்ட ஒருத்தன் இந்த மாதிரி இடத்துல சிறைப்பட்டு இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் கதையை எனக்கு முடிக்க போறாங்க தெரியுமா தெரியாதா? யோ பிரின்ஸ், நீ எதுக்கு இங்க வந்த? அப்புறம் பார்த்தாலும் நம்ம வில்ல பயபோல பிரின்ஸ் தாங்க வந்திருக்காரு. சும்மா உன்னை நல்லா விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். அதே போல நான் ஒன்னும் உன்னை இந்த இடத்துல கொல்றதுக்காக வரல. நான் உனக்கு இந்த இடத்துல உதவி பண்ண தான் வந்திருக்கேன். திரும்ப உன்னுடைய டார்க் வாய்டுக்கு மட்டும் இல்லாம உன்னுடைய டீமன் லார்ட் ஆர்மி கிட்டையும் திரும்ப போயிடலாம். அப்படி இல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இதே இடத்துல இங்க ஒரு ஆச்சேஜாவோ இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா எப்படி இருப்பானா ஒரு ஆன்மாவா தான் இருப்பா. ஏன்னா உன்னை கொல்ல போறாங்களே. என்னது அப்படியா? இதெல்லாம் முடிஞ்சது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் தோத்துட்டேன். கண்டிப்பா திரும்ப டீமன் லார்ட் ஆர்மி கூட எல்லாம் போய் சேரத்துக்கு தகுதி இல்லாதவன். என்னது இது முடிஞ்சிருச்சா? என்னடா பேசிட்டு இருக்க? பெரிய புடிங்கி மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பெருசா சாதிச்சிட்டேன்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கடுப்புல பார்த்தா அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் கொடூரமா பண்ணுவோம் பாருங்க. டீமன் லார்ட் உண்மையில டீமன் லார்டா தெரியல. ஆனா இந்த நாய் பார்த்தா டீமன் லார்ட் மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. நான் உனக்கு சொன்ன விஷயத்த நீ மொத்தமா மறந்துட்டியா ராக்கு? எங்க பாரு, டீமன் லார்ட் க்ளோடே இறந்துட்டான். இதுக்கப்புறம் நான் பண்றதுக்கு பெருசா எதுவும் கிடையாதுங்க. ஓகே எனக்கு நல்லா புரிஞ்சது. நீ ஒரு வித்து வேட்டு நாய் தான். ஆனா அது பிரச்சனை கிடையாதுடா. நீ இந்த பாரு, டீமன் லார்ட் செத்துட்டான். அதை பத்தி நீ கவலையப்படாத. ஆனா இதுக்கான இன்னொரு பிளானையும் இன்னொரு வழியும் நான் உன்னுடைய உதவி எல்லாமே இப்ப கண்டுபிடிக்கிறேன். உயிரோட இருந்து திரும்ப பார்ப்போம் லார்ட் கிராக். நான் போயிட்டு வரேன். அந்த பயபோல கிளம்புன பிறகு இவன பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். க்ளோடி இறந்துட்டியடா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பேக் இவனுக்கு 2 பேருமே பார்த்தா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. டே பேக், அந்த டீமன் லார்டோடைய ஆர்மியில மொத்தமா 4 லீடர்ஸ் இருந்தீங்களா? அதுல அந்த லார்ட் இன்வெட்ஸ் சொல்லக்கூடியவன் கிரீன் ஆர் வச்சிருந்தால அவன் யாரு? ஓ, நீ ராக்கா சொல்றியா? ராகா? ஆமாண்டா, இவன் வந்து ஸ்வாட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த எல்டஸ்ட் சன் ராக்கி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன்டா. இவனுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்கான். ஆனாலும் இவனுக்கு ரொம்பவும் க்ளோஸ்னா டீமன் லார்ட் தான். 2 பேரும் நண்பர்கள் மாதிரி பழகுவானுங்க. ஆனா அவன் பயந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அவளுடைய சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவளை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். சரி, அதெல்லாம் விட என்ன ரீசனுக்காக இவன் டீமன் லார்ட் ஆர்மியில வந்து சேர்ந்தான்? அது உண்மையான ரீசன் என்னன்றது எனக்கு தெரியாதுடா. நான் கிங்டம் ஆஃப் காஸ்ட்லாண்டோடைய லெஜெண்டா இருக்கிறவன் எதனா பெருசா பண்ணணுன்றதுக்காக பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் டிராகன் டால்டோராவ் தெரியுமா? அதை டிஃபீட் பண்றதுக்காகவும் இவன் பெரிய லெவல்ல சக்திசாலியா மாறணுன்றதுக்காக கூட இந்த மாதிரி வந்திருக்கலாம். ஹீரோ அதை கேட்ட உடனே இது கஷ்டமான விஷயம் தான். ஆனா லெஜெண்ட்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. கிங்டம் ஆஃப் காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் ட்வின்ஸ் 2 பேர் பிறப்பாங்களாம். அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாழ வேண்டிய நிலைமை வந்தப்போ பிளாக் டிராகன் டார்க் லோர்ட் உருவானது. அதுக்கு பதிலா அது அவங்களுக்காக இன்டர்னல் ப்ரொடக்ஷன் கொடுத்தது. ஆனா லெஜெண்ட் சொன்னது இந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த ஒரு விஷயம் தான் கடைசியில அந்த போருக்கே முடிவு கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே நடந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா பேக்க கிட்ட ஹீரோ பேசிக்கினே ஜெயிச்சிட்டான். அவன் தோத்துட்டான். டே என்னடா பேசினே நீ ஜெயிச்சிட்ட, இதுல கூட நான் தோத்துட்டேன்டா. சரி ஓகே ஃபீல் பண்ணாத, நான் போயிட்டு சாப்பாடு வாங்க போறேன். உனக்கு எதனா வாங்கி வரணுமா? உடனே பார்த்தா ஏஞ்சி எனக்கு கொக்கோ கோலா, அப்புறம் சிப்ஸ், இதெல்லாம் ஓகே, அப்புறம் ஃப்ரைடு சிக்கன். டேய் என்னடா போக லிஸ்ட் ஏத்திட்டு போறேன். டேய் பீஸா வாங்கினோடா. ஒரு எல்லாத்துக்கு தான் பார்ப்பேன். உட்காரத்துக்கு இடம் கொடுத்தா தலைமையில உட்காந்துக்கிட்டே நீ அப்படி நான் லிஸ்ட் ஏத்திட்டே போகிறதுல ஒரு கடத்துல பார்த்து ஹீரோ கடுப்பிட்டு அவன் கிட்ட போயிட்டு பேக போட்டு அடிக்கிறான். நாயே, படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நடு வீட்லயே பப்பர் பேன விரிச்சுன்னு படுத்துக்கலான்னு பாக்குறியா? செருப்பால் அடிப்பேன். நான் உன்னுடைய சர்வன்டா. தண்டத்து இருக்கிற உனக்கு எல்லாம் எதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணும்? நீ கேட்ட அந்த சிப்ஸ் கொக்கோ கோலானா பரவாயில்ல, இவ்வளவு லிஸ்ட் போடுற மனசாட்சி இருக்கா உனக்கு? செருப்பால் அடிப்பா ஒண்ணு அப்படின்ற மாதிரி அவனுக்கு 2 பேரும் சண்டை போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா கதை உடச்சு யாரோ வராங்க. பார்த்தா நம்ம சின்னதான் சோடெல்லாம் எத்தனை நம்ம ஹீரோ போடுதல. சரி தோஃபன், ஒன்னு நான் கொல்லாம விட மாட்டேன்னா என்னுடைய டீம் லார்டுக்காக உன்னை கொலை பண்ணுன்ற மாதிரி பாக்க அங்க பார்த்து இவங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணாம இருக்கிறத பாத்துட்டு டே பேக் நீங்க என்ன பண்ற? அட கடவுளே, டேய் சோபால என்னடா 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் இவன் சொல்றத பார்த்துட்டு அவனுக்கு ரியலைஸ் பண்ண, ஏய் நீ தப்பா நினைக்காதடி, நாங்க ஒண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணல ஜின்னா. நானும் இவன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்கிட்ட வந்தேன். ஃப்ரெண்ட்ஸா? என்னடா பேசிட்டு இருக்கிற? உன்னுடைய நண்பர்கள்னு சொன்னீங்கன்னா நானு, அப்புறம் டீமன் லார்ட் ஆர்மியில இருந்தவங்க, அப்புறம் டீமன் லார்ட் இவங்க தான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படிடா நீ நண்பனா சொல்லலாம்? இவன் நம்மளுடைய எனிமிடா. எவ்வளவு பேர் இவனை போய் நண்பன் சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு கடுப்புல அவ பேச ஹீரோவும் ஆமா அவ சொல்றது டோட்டலா ரைட் தான். டேய் என்னடா பேசிட்டு இருக்க ஜேடு? நம்மள அப்படியோட ஒண்ணு மனமா பழகணும். ஏய் நீ தப்பா நினைச்சுக்கதடி, நம்ம இதுக்கப்புறம் சண்டே வேணாண்டி, நம்மள ஒண்ணு மனமா இருப்போண்டி. சொல்றத கவனி. நான் டீமன் லார்டோட கேசல் கிட்ட தன்னந்தனியா கேட்ட காவல் காட்டுறது தெரியுமா? அந்த டைம் பார்த்து தலைவன் ஹீரோவும் அவனுக்கு பிடிச்ச பொம்பளை தோக்கு புக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து விற்கிறான். டேய் யாரா நீ? டெலிவரி பண்ண வந்திருக்குங்க. நீங்க கேட்ட புதிய மேஜிக்கல் கேலோடைய ஸ்பெஷல் எடிஷன் வந்திருக்கு. அடேங்கப்பா இது பிரமாதம்ன்ற மாதிரி அவன் மாதிரி வியந்துட்டு இருக்க. இந்த டைம் பயன்படுத்த ஹீரோ அவனை போட்டு 2 தழும்பு வர வச்சிருப்பான் உடம்புல. டேய் இதெல்லாம் ஒரு கதையாடா, இது வச்சு எப்படி நீ நண்பனானு சொல்லிட்டு இருக்க? இல்ல டீமன் லார்டோடைய பிஃபோர்ல இருக்கிறதே லைக் இல்லாதவனா? சாரிமா 2 அடிக்குதாமா சோந்துட்டேன். டேய் நீ முட்டாளா, ஒண்ணு
தண்டத்துக்கு லாய்க்கு இல்லாதவன்டா, தண்டத்துக்கு தானே அவனை நிக்க வச்சிருக்காங்க. உன்ன மாதிரியான ஒரு வீக்கான ஆளால எதுக்குடா தேவையில்லாம கேட்டுக்கிட்டு நிக்க வச்சாங்களோ. ஒவ்வொரு முறையும் நான் இவன் டீமன் லார்ட தோக்கடிச்சு கொண்டுட்டான்றதுக்காக நான் வெறி ஆயிட்டு இவனை கொல்லணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ என்ன இவன் கூட குதூகலமா இருக்கு. இன்னைக்கு அந்த கதையை நடக்காது. எனக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு இவன் நான் கொல்லாம விட மாட்டேன். செத்தடா, டீமன் லார்டுக்காக நான் பழி வாங்க வேண்டாம். சாவடா ஜெயடு சோபான் அப்படின்னு ஹீரோவை கொல்றதுக்காக கிட்ட போறாவளும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சு நம்புறேன். வேற லெவலான ஃபன் பத்தாத்துக்கு வந்து கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோவே போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டான். ஃபைனலா வந்து பயங்கரமான சண்டை நடக்க போகுது. அடுத்த எபிசோட்ல மிஸ் பண்ணாம அதையும் பாத்துருங்க. முக்கியமா நான் போடுற எஃபர்ட்டுக்காக உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அதாவது இந்த லைக் பண்றது, ஹைப் போடுறது, கமெண்ட் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்றேன் எடிட்டிங்ல. அது நிறைய பேருக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சிருங்க. பட் இருந்தாலும் அது ஒரு சில பேருக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு. நீங்க பிடிக்கலன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்றதும் நல்லதுதான். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.